பிரிட்டனில் பரவலான போராட்டங்கள் நடக்கின்றன. அங்குள்ள பாகிஸ்தான் குடிமக்கள் மற்றும் சட்டவிரோதமாக வந்த பாகிஸ்தானியர்கள் மற்றும் பிற அரபு நாடுகளில் இருந்து வந்தவர்கள் நடத்தும் டாக்ஸிகள் தான் பிரச்சினை. அவர்கள்தான் பிரிட்டனில் அதிகமான டாக்ஸிகளை ஓட்டுபவர்கள். அதன் பிறகு சிறிய சிறிய கடைகள் போன்றவையும். இதற்குள் மிகவும் அதிகமான சட்டவிரோதமான மக்கள் வந்துள்ளனர். இவர்களுக்கு இப்போது கார்டு பேமெண்ட் தேவையில்லை, அவர்களுக்கு கேஷ் போதும். இது பிரிட்டனில் பரவலாக போராட்டங்களை உருவாக்கியுள்ளது. காரணம், இவர்கள் கருப்பு பணத்தை கொண்டு இதை கடத்த முயற்சிக்கின்றனர். முதல் நன்மை என்னவென்றால் வரி செலுத்த வேண்டியதில்லை என்பதாகும். இரண்டாவது, இவர்கள் கேஷ் வாங்கிய பிறகு அதை கடத்துவதற்கான திட்டமாகும், அதாவது பணம் கழுவுதல். இது ஒரு பெரிய பிரச்சனையாக உள்ளது. காரணம், பிரிட்டிஷ் பொருளாதாரத்தை முற்றிலும் பாதிக்கும் வகையில் விஷயங்கள் மாறியுள்ளன. இதற்கு எதிராக பெரிய போராட்டங்கள் எழுந்துள்ளன. பலர், லேபர் கட்சியின் எம்பிமார்கள், கன்சர்வேட்டிவ் கட்சி எம்பிமார்களும் அரசாங்கத்தை எச்சரிக்க முயற்சிக்கின்றனர். அரசாங்கம் பல வழிகளில் கூறுகிறது, புகார் செய்யலாம், ஆனால் எவ்வளவு என்று கூறி செய்யுமா? புகார் செய்வதற்கு வரம்பு உள்ளது. அதாவது டாக்ஸியில் செல்லும் போது அதிகமாக கட்டாயப்படுத்தினால் மட்டுமே அவர்கள் கார்டு வாங்குவார்கள். அங்குள்ள கடைகள், சிறிய சிறிய கடைகளில் அதிகமாக இவர்கள் கேஷ் வாங்குகின்றனர். பிரிட்டனில் ஒரு கேஷ் பொருளாதாரம் திரும்பி வந்தால் பிரச்சனை என்பது உங்களுக்கு தெரியும். கேஷ் வாங்கி முடிந்தால் வரி என்று சொல்லப்படும் விஷயம் இல்லாமல் போகும். வரி திருட்டு ஒன்று. இரண்டாவது, இந்த பணத்தை எப்படியாவது பாகிஸ்தானுக்கு கடத்துவது. இதுதான் இவர்களின் இலக்கு. காரணம் பலருக்கு புரியத் தொடங்கியுள்ளது. அங்கு இப்போது நடக்கும் அரசியல் சூழலில், அதாவது ஆட்சி செய்யும் கட்சிக்கு எதிராகவும் பல இடங்களிலும் இந்த கணக்கெடுப்புகள் நடத்தப்பட்ட போது சில இடங்களில் 92% லேபர் கட்சி தோல்வியடையும் என்று கூறப்படுகிறது. அந்த வழியில் நிகழ்வுகள் நடக்கின்றன. காரணம், இந்த லேபர் கட்சியின் கையிலும் கீஸ்டாம்பின் கையிலும் அங்குள்ள மக்களின் போராட்டம் நிற்கவில்லை. பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக வருகின்றன. அதாவது பொருளாதார ரீதியாக சரிந்து நிற்கும் ஒரு யுகே, அதாவது 1% ஜிடிபி பார்க்க 1% ஜிடிபி தான் காண்பிக்கும் போது உங்களுக்கு புரியும் எவ்வளவு பதற்றமான நிலைமை என்பது. ஒரு 200% இருந்தால் மட்டுமே சரி. இப்போது அது 3% இருந்தால் மட்டுமே வளர்ச்சி காண்பிக்கிறது. அங்குதான் இவ்வளவு சிறிய விகிதம். வரி திருட்டு செய்யும் போது அது மிகப்பெரிய தொகையாக மாறும். அது பிரிட்டிஷ் பொருளாதாரத்தை முற்றிலும் பாதிக்கும். அப்படி பாதிக்கப்பட்ட பிறகு இந்தியர்கள் மற்றும் மலையாளிகள் போன்றவர்கள் அங்கு உள்ளனர். ஒரு பொருளாதார ரீதியாக பாதுகாப்பான நாடு அது. அப்படிப்பட்ட நாட்டை உருவாக்கிய கேட்டை புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், வேண்டுமென்றே அந்த நாட்டை அழிக்க. காரணம், எந்த வரியும் செலுத்தாமல் அது முன்னேறும். அதற்காக இப்போது கேஷ் பேமெண்ட் மட்டுமே ஆக்கப்பட்டுள்ளது. முழுமையாக இந்த கார்டு பேமெண்ட் செய்யும் மக்கள் கேஷ் கையில் வைத்திருக்க மாட்டார்கள். இப்போது சாதாரண முறை. யூபிஐ வந்த பிறகு எத்தனை பேர் கேஷ் கொடுக்கிறார்கள்? நாம் ஏடிஎம் கார்டு கூட பயன்படுத்துவது குறைந்து விட்டது. பல ஏடிஎம் மெஷின்கள் மிகவும் காலியாக கிடக்கின்றன. அதற்குள் யாரும் கேஷ் போடுவதில்லை. மக்களுக்கு தேவையில்லை. பிரிட்டன் மிகவும் முன்னேறிய நாடு. ஒன்று யோசியுங்கள், அங்கு இப்போது இவ்வளவு கேஷ் ஃப்ளோ வந்துவிட்டால், கேஷ் பொருளாதாரம் வந்துவிட்டால் சாதாரணமாக அந்த பொருளாதாரத்தை பாதிக்கும். முதலில் அந்த நாட்டில் யாரும் முதலீடு செய்ய ஆர்வம் இல்லை. ரன்னிங் பொருளாதாரத்தை முற்றிலும் பாதிக்கும் நிகழ்வு. இதேபோல் பாகிஸ்தான் சமூகமும் மற்ற அரபு நாடுகளில் இருந்து வந்த சட்டவிரோத குடியேறிகளும் அங்குள்ள குடிமக்களும் செய்துவிட்டால் உருவாகும் எதிர்காலம் பெரிய நிகழ்வாகும். காரணம், அதை கட்டுப்படுத்தக்கூட முடியாது. இதற்கு எதிராக பல எச்சரிக்கைகள் கூட கொடுத்தாலும் எந்த நடவடிக்கையும் நடக்கவில்லை. இது மிகவும் மென்மையாக அங்கு செல்கிறது. இப்படி வரும் ஒரு நிலையில் சில நேரங்களில் அரசாங்கத்திற்குள் உள்ளவர்கள் கூட சொல்லத் தொடங்கியுள்ளனர், சட்டவிரோத குடியேறிகளை அகற்ற வேண்டும் என்று. இதை அகற்றினால் மட்டுமே உள்ளே மாற்றம் செய்யாமல் முன்னேற முடியாது. அதாவது பெரும்பான்மையில் வந்த கீ ஸ்டாம்பிற்கு கூட பயம் ஏற்பட்டுள்ளது. எத்தனை நாட்கள் அங்கு பிரதம மந்திரியாக ஆட்சி செய்ய முடியும் என்று. காரணம், அந்த மந்திராலயத்திற்குள் தான், அவரது கேபினட் கோலீக்ஸிற்குள் தான் ஆதரிக்கும் எம்பிமார்களுக்கு எதிராக பிரச்சனை வந்துள்ளது. அவர்களுக்கு பிரச்சனையாகிவிட்டது. ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொன்றாக வருகின்றன. மிக மோசமான பொருளாதார நிலை, இவை அனைத்தும் ஒன்றாக வந்துவிட்டால் உருவாகும் பிரச்சனை என்பது பிரிட்டனில் மந்த நிலை ஏற்படும் சாத்தியம் உள்ளது. காரணம், பொருளாதாரம் வளரவில்லை.
முதலீட்டாளர்கள் இல்லை, வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படவில்லை. பிரெக்சிட்டுடன் அங்குள்ள அனைவரும் அங்கிருந்து சென்றுவிட்டனர். இவை அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து இதுவும் வந்துவிட்டால் கவனமாக பாருங்கள். பிரிட்டிஷ் பொருளாதாரம் சரியும் சாத்தியம் மிகவும் அதிகமாக உள்ளது.